இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மித்ரா நில். உன் மனசுல என்னதான் இருக்குன்னு என்னால புரிஞ்சுக்கவே முடியல. நீ எதை பத்தி பேசிட்டு இருக்க? லக்ஷ்மிய பத்தி தான். லக்ஷ்மியோட வாழ்க்கை முழுக்க குடும்பம் நடத்தலான்னு முடிவு பண்ணிட்டியா? இல்ல அவதான் உன் லைஃப் பார்ட்னர்னு டிசைட் பண்ணிட்டியா? நீ என்ன பேசிட்டு இருக்க மனிஷா? அவ கூட தான் சேர்ந்து வாழ போறேன்னு நான் உங்ககிட்ட சொன்னா? நீ சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. நீ செய்யற காரியத்துல இருந்தே நல்லா தெரியுது. இப்ப நான் என்ன பண்ண? அவளோட சேர்ந்து தாம்பத்திய விரதம் பண்ணல. உன் கால்ல அடிபட்டப்ப கூட அதை நிறுத்தாம அவ்வளவு சின்சியரா அதை பண்ணி முடிச்சல. அதுக்கு அர்த்தம் என்ன? லக்ஷ்மியோட வாழ்நாள் முழுக்க சேர்ந்து வாழணும்ன்ற எண்ணம் உன் மனசு முழுக்க இருக்குன்னு தானே? நீ தான் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கல மனிஷா. இதுல இருந்தாலும் தப்பிக்க எனக்கு வாய்ப்பே இல்ல. இல்ல மித்ரா, என்னால முழுசா புரிஞ்சுக்க முடியுது. உனக்கு லக்ஷ்மி தான் வேணும்னு நினைக்கிற, என்ன கழட்டி விட்டுடணும்னு நினைக்கிற. மனிஷா, உனக்கு நான் வேற எப்படி சொன்னா புரியும்? சரி, நான் இப்பவே போய் நீரஜ் கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறேன். என்ன சொல்லுவ? நீயும் நானும் காதலிக்கிற விஷயத்தை பத்தி அவங்கிட்ட சொல்லிடுறேன். ஓ, நிஜமாவா? சரி, உண்மையாவே உனக்கு அப்படி ஒரு தைரியம் இருந்தா போய் சொல்லு. எனக்கும் அதுதான் வேணும். நீ சொல்ல போற விஷயம் நீரஜ்க்கு மட்டும் இல்ல, இந்த ஒட்டுமொத்த உலகத்துக்கும் அந்த விஷயம் தெரிஞ்சாகணும். அப்பதான் எனக்கும் கொஞ்சம் மன நிம்மதி கிடைக்கும். நான் யாருன்ற ஒரு கேள்விக்கு அப்பதான் எனக்கும் பதில் கிடைக்கும். போய் சொல்லு. சரி, உனக்கு இதுதான் சந்தோஷத்தை கொடுக்கும்னா நான் இப்பவே சொல்றேன். அது எதுவா இருந்தாலும் சீக்கிரம் பண்ணு. அவகிட்ட இருக்க பணத்தெல்லாம் புடுங்கிட்டா நம்ம சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கலாம்ல. நில்லு. யார் இந்த பொண்ணு? இவ என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஹன்சிகா. க்ளோஸ் ஃப்ரெண்ட்னா ஹால்ல உட்கார வச்சு பேச வேண்டியதானே? பெட்ரூம்ல என்ன வேலை? உண்மையை சொல்லு, யார் இந்த பொண்ணு? நிஜமா தான் சொல்றேன் ஹன்சிகா, இவ என்னோட ஃப்ரெண்டு தான். நீ சொல்ல மாட்ட. ஹேய், யார் நீ? இவனோட ரூம்ல உனக்கு என்ன வேலை? இப்ப சொல்ல போறியா இல்லையா? இவளுக்காக என்ன தடுக்கறியா? கண்ட்ரோல் யுவர் செல்ஃப் ஹன்சிகா. அவ இவ நல்லா சொல்லாத. இவ என்னோட லவர். இவ உன்னோட லவர்னா அப்போ நான் யாரு? சரி, அதான் புக் ஓபன் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் ஸ்டோரி எதுக்கு மறைக்கணும்? நான் உண்மையை சொல்லிடுறேன். இவ தான் என்னோட லவர், நீ என்னோட டைம் பாஸ். அண்டர்ஸ்டாண்ட்? யூ சீப். எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன ஏமாத்துவ? உன்னை நான் சும்மா விட மாட்டேன். பாத்துக்க, நான் யாருன்னு காட்டுறேன். நீ என்ன நம்ப வச்சு ஏமாத்திட்டல. இந்த ஹன்சிகா யாருன்னு நீ சீக்கிரமே பாப்ப. மைண்ட். இப்ப என்ன பண்ணலாம் சந்து? ஒரு வழி மூடிடுச்சுன்னா நமக்கு இன்னொரு வழி இருக்கு பேபி. அவளை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். கொஞ்சம் வைக்கவா மாமா? ஜெயதேவ், இன்னைக்கு லக்ஷ்மி மித்ராவோட தாம்பத்திய விரதம் ரொம்ப நல்லா நடந்தது தெரியுமா? நீங்களும் கூட வந்திருந்தா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பீங்கப்பா. அவ்வளவு அற்புதமா என்ன நடந்ததுமா? அந்த தாம்பத்திய விரதங்கிற பலன் இதுக்கப்புறம் லக்ஷ்மி மித்ரா இல்லற வாழ்க்கையில எந்த அளவுக்கு பலன் தரும்னு இன்னைக்கே தெரிஞ்சு போயிடுச்சு. புருஷன் பொண்டாட்டினா இப்படித்தான் இருக்கணும், ஒருத்தருக்காக இன்னொருத்தர் வாழணுங்கிற மாதிரி விரதத்தை கடைப்பிடிச்சாங்க லட்சுமி மித்ரா. கோவில்
கோவில சுத்தி வரும்போது மித்ராவோட கால்ல கண்ணாடி துண்டு குத்திருச்சு. என்னாச்சுங்க? ரொம்ப வலியா இருந்தா என்ன கீழே இறக்கி விட்டுருங்க. வேணும்னா இந்த விரதத்தை இன்னொரு நாள் நம்ம பாத்துக்கலாம். எப்படியாவது இந்த தாம்பத்திய விரதத்தை வெற்றிகரமா எந்த தடங்களும் இல்லாம நிறைவேற்றிடலாம். விரதத்தை நடுவுலயே விடக்கூடாதுன்னு முழுமையா நடத்தி முடிக்கணும்னு மித்ரா எவ்வளவு கஷ்டப்பட்டா தெரியுமா? விரதத்துக்காக மித்ரா அவ்வளோ கஷ்டப்பட்டானா? ஆமாண்டா, மித்ராவுக்கு லக்ஷ்மி மேல எவ்வளவு பாசம் இருக்கு, அவளை எவ்வளவு அன்பா பாத்துக்கிறான்னு எனக்கு அப்பதான் தெரிஞ்சது. நீங்க சொன்னதை கேட்டதும் எனக்கும் ரொம்பவே சந்தோஷமா இருக்குமா. என்னங்க என்ன லக்ஷ்மி? உங்களுக்கு ராத்திரி பகல்ன்ற வித்தியாசமே இல்லையா? உங்களுக்கு எப்ப வேலை பார்க்கணும் எப்ப தூங்கணும்னு நான் ஞாபகப்படுத்தணுமா? ஒரு முக்கியமான வேலை லக்ஷ்மி, அதான் ஒவ்வொரு விஷயத்தையும் செக் பண்ண வேண்டியிருக்கு. காலையில எந்திரிச்சு செக் பண்ணிக்கலாம்ல. இது கவர்மெண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் டெண்டர் ரிலேட்டட் ஒர்க் லக்ஷ்மி. நாளைக்கு தான் அந்த டெண்டர். அந்த ப்ராஜெக்ட் எப்படியாவது நமக்கு தான் கிடைக்கணும்னு மாம் ரொம்ப நாளா ஆசைப்பட்டுட்டு இருக்காங்க. அதனால்தான் கொஞ்சம் அதிகமா கஷ்டப்பட வேண்டியிருக்கு. என்னோட உதவி ஏதாவது தேவைப்படுமா? நீ ஏற்கனவே வீட்டுல படுற கஷ்டமே போதும். ஏன் வேலையிலயும் உன்னை இன்வால்வ் பண்ணி இதுக்கு மேல கஷ்டப்படுத்த நான் விரும்பல. சரிங்க. லக்ஷ்மி, என்னங்க? அந்த கபோர்ட் ஷெல்ஃப்ல ஒரு பென் டிரைவ் இருக்கும், அது கொஞ்சம் எடுத்துட்டு வாயேன். உங்க கையில இருக்கிறதும் லவ் பேண்ட் தானே? நான் கையில போட்டிருந்தேன்ல, அதை பார்த்து பிடிச்சிருக்குன்னு சொன்னா எனக்கும் வேணும்னு கேட்டா அதான் நான் கொடுத்துட்டேன்.